அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஜோன் ஷெப்பர்ட் பேரோன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிக்கு பிறந்தநாள் பரிசளிக்க விரும்பி அதுக்காக வங்கியில் பணம் எடுக்கிறதுக்கு வரிசையில் நிற்கிறார். அவர் பொறுமையாக காத்திருந்து கேஷ் கவுண்டர் கிட்ட போகும்போது அவருக்கு டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கேஷியர் கவுண்டரை அடைச்சிட்டு போயிடுறார். பயங்கர ஏமாற்றம் அவருக்கு. வெறுங்கையோடு போய் மனைவியை பார்க்குறக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கையில் இருந்த கொஞ்சம் சில்லறையை வச்சு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கலான்னு நினச்சி சாக்லேட் வெண்டிங் இயந்திரத்தை தேடி போகிறார். இருந்த காசுக்கு கிடைச்ச சாக்லேட்டை வாங்கி மனைவிக்கு கொடுத்தாலும் பணம் இருந்தும் நம்மளால் விரும்பிய பரிசை மனைவிக்கு அளிக்க முடியலையேன்னு ஏக்கம் அவருக்கு இருந்துச்சு. அப்போ அவர் கண் முன்னால் பூட்டிய வங்கி கவுண்டரும் இயந்திரத்தில் காசு போட்ட உடனே கொட்டிய சாக்லேட்டுகளும் அவர் மனசில் மீண்டும் மீண்டும் வந்து போகுது. பணம் போட்டால் சாக்லேட் கிடக்குன்னு எந்திரம் போல் எந்த நேரத்துலையும் பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருடைய சிந்தனையில் உருவானது தான் முதல் ஏடிஎம் இயந்திரம். 1969 வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் வச்சாங்க. விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்கவும் மிஷினா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதில் ஒரு சிக்கலும் ஏற்பட்டது. ஜோனின் மனைவியால் ஏடிஎம் அட்டைக்கான 6 இலக்க ரகசிய பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியலையா. உடனே செயலில் இறங்கிய ஜோன் அதை 4 இலக்கமாக குறைச்சாருங்களாம். இன்றைக்கான இந்த ஏடிஎம் இயந்திரங்கள் காலத்திற்கேற்ப நவீன மாற்றங்களை கண்டுவிட்டாலும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜோனுடைய அந்த நேசம் தாங்க, அந்த முதல் ஏடிஎம் தாங்க. இன்றைக்கும் உலக அளவில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் இருக்குதுங்க. ஏதோ ஒரு அடிப்படை நேசம் தானுங்க காரணமாக இருக்குது. நல்ல புரிதலும் நல்ல நேசமும் இருந்தால் எல்லாமே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இல்லைங்களா? சரிங்களா, நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.